விஜய்க்கு ஒண்ணுமே கிடையாது, அவர் ஜாலியா இருக்கலாம். நான் உனக்கு திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். இவங்க எல்லாரும் எத்தனை பண்ண, நாங்க உட்பட ஆட்சி கவுந்து போகுது, திரும்பி தேர்தல் வந்தா என்ன ஆகும்? ஆதரிக்கிறவன் எல்லாம் புத்திசாலி, எதுக்கிறவன் எல்லாம் மாட்டிக்குவான். நாங்க ஆட்சியில் நாங்க மந்திரியா இருந்தோமா? இல்ல இல்ல, எவனோ அவங்க பாடியில சொல்லுவோம், எவனோ மந்திரியா இருக்கிறதுக்கு நாங்க ஏமா சந்தோஷப்படலாம்? வேடிக்கை பார்க்கறதுக்கு அவன் கூட்டணி. ஆக இந்தியாவிலேயே முதலாக இங்கதான் கூட்டணி ஆட்சியிலே வந்ததுங்கிறதே தெரியாம வார்த்தையை தப்பா போயிடும். வேண்டாம். 10 வருஷம் எங்க இருந்து எங்க அரசியல் வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இந்த 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வச்சுக்கிட்டலாம் இப்ப பேசுறாங்கல்ல, அவெல்லாம் ஒருத்தர் இல்லா போயிடுவான். திமுகவே சிங்கிள் டிஜிட்டே தாண்டாது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி வரும்னு கண்ணுக்கு முன்னால எல்லாருக்கும் தெரியுது. அவங்க குடும்பத்துக்குள்ளே பெரும்பான்மை வராது. இந்த அழகிரி பொண்ணெல்லாம் ஏதோ கட்சியில மாறுறாங்கன்னு சொல்றாங்க. அதை முதல்ல பார்க்க சொல்லுங்க, மக்கள் ஆதரவு. அப்புறம் நீ தானே கேண்டிடேட், நீ ஊரா போற, நீ முதல் மந்திரி வேற, உனக்கு தெரியலன்னா ரிப்போர்ட்டை வச்சுதான் ஆட்சி பண்ணனா உனக்கு ஆட்சினா என்னன்னே தெரியலன்னு. ஐயோ தண்ணியில போட்டுக்கிட்டு ஐயோ நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க மேல கஷ்டப்படுறீங்களான்னு கேட்கிற மாதிரி. தோத்து போய் 10 நாள் ஆகல, ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாவம், நல்ல ஆளு. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். எதிர்பார்த்த மாற்றமானது கிடைத்திருக்கு. தாவேகாவுடன் காங்கிரசும் கூட்டணி வைத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 வருடத்துக்கு மேல அப்புறம் இப்ப ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்திருக்காங்க காங்கிரஸ். அதை எப்படி பாக்குறீங்க சார் உங்க பார்வை? 60 வருஷமே தாண்டலையேமா, அதுக்குள்ள 70 ஆகிட்டியேமா. பல வருடங்கள் கழித்து அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. அது கரெக்டா இருக்கு. ஆனா இப்ப சொன்னதுல எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, எதிர்பார்த்ததை போலவே ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னே பாருமா. நீங்கள்லாம் எதிர்பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிற போது சந்தோஷமா இருக்கு. நான் எதிர்பார்த்து எனக்கு தெரியும், நீங்களாம் எதிர்பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதுக்காக சொல்றேன். அந்த எதிர்பார்த்ததோட புரட்சியா தானே இப்போ வந்து பெரும்பான்மை பெற்று 108. ஆமா ஆமா ஆமா. இப்போ அந்த காங்கிரஸ் பிள்ளையாருக்கு தேங்காய், நான் மலைக்கோட்டை பிள்ளையார் இருக்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கேன். பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிற 108 தேங்காய் தான் உடைப்பாங்க. அதுல இருந்து நல்ல காலம் ஆரம்பிக்கணும் ஒரு நம்பிக்கை உண்டு. அது மாதிரி இந்த 108க்கு அப்புறமா நல்ல காலம் ஆரம்பிக்கும் நம்புவோம். அந்த 108 கூட ஒரு 5ஆ வந்து காங்கிரஸும் சேர்ந்திருக்கு. முதல் கூட்டணியா பஞ்சபூதங்கள் 5 பேர் வந்துட்டோம், எல்லாமே சரியா வரும். எப்படி பாக்குறீங்க? தாவேகா பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி எப்படி போகுது? வரும் காலங்கள்ல எப்படி இருக்கு? எங்களுக்குள்ள பேர் வித்தியாசம் இல்லை. லட்டுன்னு பேரு உருண்டையா இருக்கும், ஜாங்கிரின்னு கொஞ்சம் சுத்தி இருக்கும். 2 ஸ்வீட் தானே. அதுபோல தாவேகானாலும் காங்கிரஸ்னாலும் 2 சிந்தனை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஒன்றுதான். அதனால வேறுபடுத்தி பார்க்காதீங்க. ஆனா திமுக விட்டு வந்ததுன்றது ஒரு துரோகமா பார்க்கறாங்களே சார். துரோகமா? இப்பதான் சுதந்திரத்தை அனுபவிக்கிற நீங்க ஏமா எங்களை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க? நாங்க பட்ட சித்திரவதை போதாதா உங்களுக்கு? ஏன் என்ன சித்திரவதை சார்? 10 வருஷம் கிட்ட ஒரு கூட்டணியில இருந்திருக்கீங்க. நாங்க ஆட்சியில நாங்க மந்திரியா இருந்தோமா? இல்ல இல்ல, எவனோ அவங்க பாடியில சொல்லுவோம், எவனோ மந்திரியா இருக்கிறதுக்கு நாங்க ஏமா சந்தோஷப்படணும்? அப்ப இது இப்படி யார் சொன்னா? யார் சொன்னா? அப்படி நான் சொல்லல இந்த வார்த்தை. திமுகவில் ஒரு பெரிய பேரறிஞர் இருக்கிறார், இப்போ செய்தி தொடர்பாளர். பேரு வேற சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. உலக புரட்சி நாயகனா இருந்த ஒரு கவிஞருடைய பேரை வச்சுட்டு இருக்கிற ஆளு. அவர் சொல்றாரு, நாங்க மந்திரியா இல்லை, எவன் மந்திரியா இருந்தா எங்களுக்கு என்னன்னு சொல்றாருல, அதே நாங்க சொல்லலாம்ல. எவனோ மந்திரியா இருக்கிற நாங்க என்ன வேடிக்கை பார்க்கறதுக்காக கூட்டணி? இப்ப நாங்களே மந்திரி, அப்ப மகிழ்ச்சி வரும்ல. இது தெரியாம என்னமா கேட்குறேன், என்ன கஷ்டம்னு. ஆனா அது அப்பவே வந்திருக்கலாம்ல. 10 வருஷமா இருக்கணும்ன்ற அவசியம் என்னமா பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு தானே இந்த சூழ்நிலை வந்திருக்கு, நாங்க கரெக்டா பயன்படுத்தி இருக்கோம்னு சொல்றேன். அன்னைக்கே வந்திருக்கோம்னா, அன்னைக்கே திமுகங்கிற கட்சியே சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. நாங்க சுதந்திரத்துக்கு முன்னாலே இருந்தோம். ஏன் அப்பவே சுதந்திரத்துக்கு போராடினா அவங்ககிட்ட கேளுங்க போய். தேர்தலுக்கு முன்னாடி சொல்றேன் சார். தேர்தலுக்கு ஏதோ அதைத்தான் சொல்றேன், நான் சுதந்திரத்துக்கு முன்னால சொல்றேன். சரி, ஓகே சார். இப்போ காங்கிரஸ் அவங்க கூட்டணியை வந்து அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. இடதுசாரிகள் பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபியூவில் வந்து நாங்கள் வந்து வெளியில இருந்து நிபந்தனையற்ற ஆதரவு தரோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும். விசிகாவும் இன்னும் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விடலை, கூட்டணிக்குள்ள வந்துட்டோம். ஆனால் அமைச்சரவை கிடைச்சிருக்கு. இது வந்து விஜயவர்களுக்கு நல்லது தானே, பலமா? இதனால ஏதாவது பின்னடைவு ஏற்பட ஒன்று வச்சுக்கோமா, ஆதரிக்கிறவெல்லாம் புத்திசாலி, எதுக்கிறவெல்லாம் மாட்டிக்குவான். விஜய்க்கு ஒண்ணுமே கிடையாது, அவர் ஜாலியா இருக்கலாம். நான் உனக்கு திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறேன்.
இவங்க எல்லாரும் வித்ட்ரா பண்ண நாங்க உட்பட ஆட்சி கவுந்து போகுது. திரும்பி தேர்தல் வந்தா என்ன ஆகும்? இந்த 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வச்சுக்கிட்டலாம் இப்ப இது பேசுறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒருத்தர் இல்லா போயிடுவான். திமுகவே சிங்கிள் டிஜிட்டே தாண்டாது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி வரும்னு கண்ணுக்கு முன்னால எல்லாருக்கும் தெரியுது. அப்ப விஜய் கவலைப்படணும். என்னமா விஜய் கவலைப்படுற மாதிரி ஒரு மாதிரியா கேட்குறியம்மா? அது உண்மை இல்லை. மற்றவங்க தான் அச்சத்தோடும் பயத்தோடும் இருக்கணும். தேர்தல் வந்துட்டா இருக்கிறதும் போயிருமே, உள்ளதும் போச்சே நொல்லக்கண்ணா பழமொழி. ஆனா ஸ்டாலின் அவர்கள் பேசுறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து நீடிக்காது, இது எப்ப வேணா கவிழ வாய்ப்பு இருக்கு, அதனால அஞ்சாதீங்க யாரும். அவர் கவுந்துட்டு பேசுறாருமா. ஐயோ தண்ணியில போட்டுட்டு ஐயோ நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க மேல கஷ்டப்படுறீங்களான்னு கேட்கிற மாதிரி. தோத்து போய் 10 நாள் ஆகல, ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாவம் நல்ல ஆளு, கொஞ்சம் பாத்துங்க. அவங்க வந்து என்னமா நேத்து தோத்துட்டு இந்த ஆட்சி கவுந்துருன்னு அவர் சொன்னா இது என்ன அர்த்தம்? ஆனா காங்கிரஸுக்கு வந்து இப்ப போர்க்கொடி எழுப்பி இருக்காங்க. நேத்து உதயநிதி அவர்கள் பேசின அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா போர்க்கொடியா வரட்டும். என்ன நீங்களே கூப்பிடுறீங்களா? 1 to 1 பேசலாமா? ஏன்னா இனிமேல் வந்து நம்ம காங்கிரஸ் சேர்க்கவே கூடாது, ஏன்னா அவங்க வேலையை நாங்க அவங்ககிட்ட இன்னைக்கா போயிருக்குமா? அவங்க தானே இந்திரா காந்தி காலில் விழுந்த படத்தை, கருணாநிதி காலில் விழுந்த படத்தை காட்டுமா உங்களுக்கு? இங்க இருந்து டெல்லியில போய் 10 பேர் 15 பேர் எம்பிகள் எல்லாம் போய் ராகுல் காந்தி கிட்ட பேசினாங்களே, கூட்டணி தானே பேசினாங்க, வேற என்ன பேசினாங்க? அதுக்கப்புறம் நாகரிகத்துக்கு நாங்க வந்து போனோங்கிறது வேற. அவங்க தானே எங்க கிட்ட வந்தாங்க, நாங்க எப்ப அவங்க கிட்ட போனோம்? 71 தேர்தலையே அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு தான் ஓடி போய் வலிக்கு ஆதரிச்சாங்க. அதுக்கப்புறம் சர்வாதிகார சண்டாளி ஜனநாயக கொலைகாரி முக்காடு போட்ட முசோலினி 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர் இப்படி எல்லாம் வீரவசனம் பேசிட்டு அடுத்து 1-2 மாசத்திலேயே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக பேசினாங்களே, நாங்களா கூப்பிட்டோங்களே? ஏமா கண்ணுக்கு முன்னால இருக்கிறத யானை நிக்குது, அதை போய் நீ கழுதைன்னு சொல்ற மாதிரி சொல்றியம்மா? உனக்கு புரியலையம்மா எனக்கு. ஆனா இருந்தாலும் அவங்க கூட பயணிச்சீங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்க எங்க கூட அவங்க பயணிச்சாங்க அப்படி சொல்லுங்க. சரி உங்க கூட பயணிச்சாங்க, திமுக அவங்க வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க. ஐயோ பாவம் என் கூட பயணிக்கிறாங்க. இப்ப நான் 10 நாள் குளிக்கலன்னு வச்சுக்கோ, அந்த 10 நாள் அழுக்கு என் உடம்புல ஒட்டி இருக்கு. குளிக்கும் தேய்ச்சி குளிக்கிறேன், ஐயோ 10 நாள் உங்க உடம்புல ஒட்டிருச்சே, அதை போய் விலகுறீங்கன்னு சொல்றீங்களா? அதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நீங்க 10 வருடம் ஒட்டி இருந்தீங்களா? எப்படா இதுல இருந்து விலகும்? 10 வருஷம் எங்க இருந்து எங்க அரசியல் வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் மறுத்தாதான் நீங்க வருத்தப்படணும். அப்ப தாவேகாவுடன் சேர்ந்தது சரியான ஒரு முடிவு. இதற்கப்புறம் காங்கிரசின் வளர்ச்சியானது வளர்ந்துட்டே போகும். தமிழ்ல தானே சொல்றேன். அவங்களுக்கு எங்களுக்கு வேறுபாடு இல்லைன்னு நான் சொல்லிட்டா அப்புறம் திரும்பி பேசுறீங்களே. எப்படி எல்லா பேர் வெவ்வேறையா இருந்தாலும் ஸ்வீட்னா ஒண்ணும், அது போல பேர் வேறையா இருந்தாலும் தேசபக்தியும் தேச நலனும் மக்கள் நலனும் அப்படிங்கிறதுல அந்த ஸ்வீட் ஒரே பேர் தான். சரி, 2 அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு சார் காங்கிரஸ் உங்களுக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கான வெற்றி, அது வந்து உங்களுக்கான அங்கீகாரமானது கிடைக்கப்பட்டிருக்கு. முழுசும் கிடைச்சிருச்சு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மன வலியோட ஒண்ணு பதிவு பண்றேன், இதை பார்க்கிற நேயர்கள் புரிஞ்சுக்கணும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இன்று வரை ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க இந்தியா முழுக்க ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும்னு ஒரு இலக்கணமான ஆட்சின்னு சொன்னா அது காமராஜர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு உன்னதமான ஆட்சியை தமிழகத்தில் தந்த இந்த இடத்துல மட்டும்தான். மற்ற எல்லா ஊர்லயும் விழுந்திருக்கு, எந்திரிச்சு திரும்பி வந்திருக்கும். இங்க 60 ஆண்டுகளாக விழுந்தது இடவே இல்லை. ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அந்த ஏக்கம் இன்னைக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு வந்திருக்கும். அது எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அவமானத்தை தொடச்சிருக்கும். ஆனா இன்னொன்னு நம்ம ஒரு விஷயம் முக்கியமா பார்க்கணும் சார். போன ஆட்சியில பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரு, கூட்டாட்சிக்கு தமிழ்நாட்டுல வந்து செட் ஆகாது, அது வந்து ஒத்துக்க முடியாது கூட்டணி ஆட்சியெல்லாம். ஆனா அவரே நீ ஒண்ணு ஒத்துக்க மாட்டேன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் சொல்றீங்க இல்ல சார், இப்போ விஜய் அவர்கள் அந்த கூட்டாட்சியை மீண்டும் கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் கழித்து கூட்டணி ஆட்சியானது தமிழகத்துல நடக்குது. இல்ல அம்மா, அது சரியா சொல்லுமா? ஏன்னா நீங்க முதல்ல சொன்னவரை அவமானப்படுத்த கூடாதுன்னு நினைச்சா நீ வேற வழியில சொல்ல வச்சுட்ட. இந்தியாவிலேயே கூட்டணி ஆட்சிக்கிற ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டை தான் வந்துச்சுன்னு கூட தெரியாம வளர்றதை பத்தி நம்ம என்ன பண்றது? 1952 தான் முதல் தேர்தல் இந்தியாவில் வந்துச்சு. அந்த தேர்தலிலேயே எல்லா மாநிலங்களிலையும் காங்கிரஸ் அதிக இடங்களை வெற்றி ஆட்சியை பிடிச்சது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தனி மெஜாரிட்டி இல்லை. இதுக்கு அடுத்த இடத்துல நெருக்கமா இருந்தது கம்யூனிஸ்ட். அப்ப காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் தானே. அப்ப இது என்ன பண்றதுனே யாருக்கும் தெரியாத நேரம். அப்ப அரசியல் விட்டு ஒதுங்கி உட்கார்ந்து இருந்த ராஜாஜி கிட்ட காமராஜர் போய், ஐயா வாங்க, இது ஒன்றும் புரியல, எப்படியாவது இதை நீங்க தான் சமாளிக்கணும். அவர் தான் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு தத்துவத்தை புதுசா இந்தியாவுக்கே உருவாக்கணும். ஒரு 52ல
ராமசாமி படையாச்சிட்டு இருந்த 18 எம்எல்ஏக்கள், மாணிக்கவேலு நாயக்கர்கிட்ட இருந்த 7 எம்எல்ஏக்கள், அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து காங்கிரஸ் கூட்டணி கொண்டு வந்து அவங்களையும் மந்திரியாக்கி ஒரு ஆட்சி. ஆக இந்தியாவிலேயே முதலாக இங்கதான் கூட்டணி ஆட்சியே வந்ததுங்கிறதே தெரியாம, வார்த்தையை தப்பா போயிடும், வேண்டாம், அவங்களெல்லாம் பேசுறாங்கன்னா அதை போய் நீ நம்புறியாமா படிச்ச புள்ள? ஆனா இப்ப கூட்டணி ஆட்சி மீண்டும் வந்திருக்கு இல்லையா, அது ரொம்ப பரவாயில்ல. எப்படி பாக்குறீங்க? வரவேற்கத்தக்கதா? இது வந்து அடுத்த தலைமுறைக்கும் வந்து இது கொண்டு போக முடியுமா? நல்லதுமா. தனி ஆட்சின்னு சொல்லி திமிரா நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் பேசுவேன், என்ன தப்பு வேணாலும் பண்ணுவேன், யாரும் கேட்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் லேடி போலீஸ் அடிச்சாங்களா? அவங்க மேல இன்னைக்கு உள்ள எல்லாம் நடக்கிறது உண்டா? 2.5 வயசு பெண் குழந்தை இருந்து 70 வயசு கிழவி வரணும் பாதுகாப்பு இருந்துச்சா? பிடிச்சதுக்கு அப்புறமாவது அவங்க மேல ஏதாவது ஒரு உருப்படியான நடவடிக்கை எடுத்தாங்களா? இதெல்லாம் எதை காட்டுது? எல்லாம் அவங்க கட்சிக்காரன். நான் சொன்னது 2.5 வயசு அந்த கிருஷ்ணகிரிக்காரன் திமுக இளைஞரணி செயலாளர். இதை விட்டா இல்ல தரையிலையா? விமானத்துல போய் பறக்கிற போதே அந்த விமான படிப்பெண்களை கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான். கேட்டா அவன் திமுக நிர்வாகி. மேல அதான் நடவடிக்கை உண்டா? இல்ல. இப்படி தரிகட்டு போன அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்காங்கல்ல. அதுக்கு எங்களை விட உங்களை போன்ற இளம் பையங்களை விட பெண்கள் நிச்சயமா பேராதரவு தந்துவீங்க. எனக்கு தெரியும், மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு. அதை நீ சொல்லாம என் வாயில சொல்ல வச்சிருக்க. நன்றி. இதே போல சார், பட்டியல் சமூகத்தை சார்ந்த 8 பேருக்கு அமைச்சர் பதவியானது தாவேக்கால வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விசிகா பல ஆண்டுகளாக உங்களை போலவே அவங்களும் வந்து அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம, அவங்களுக்கான பதவி கிடைக்காம இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கும் ஒரு அமைச்சரவை பதவி கிடைச்சிருக்கு. அதை எப்படி பார்க்கலாம்? நீ கேட்டது கேள்வி இல்லமா, பதில். இதுவரையும் இல்லாம ஒரு இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லமா, அதுதான் அது பதில். இது நல்ல வரவேற்பு, நல்ல விஷயம் தான். அது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இந்த ஆட்சி நம்முடைய ஆட்சி அப்படிங்கிற நினைப்பு வர்றது, உருவாக்குவதற்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நினைவு இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாலும் இது திமுக ஆட்சி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான் அந்த விபரீதங்கள் வந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. யாரும் தனிப்பட்டவரும் இது எங்க ஆட்சின்னு சொல்லல, நம்ம ஆட்சின்னு சொல்றாங்கல்ல. அந்த நினைப்பை மக்கள் மத்தியில் உருவாக்கி இருப்பதே இந்த புதிய அரசுடைய வெற்றி. ஆனா திருமாவளவன் அவர்கள் அமைச்சரவையில எனக்கு பங்கேற்க விருப்பம் இல்லை, எனக்கு வந்து இன்னமும் அந்த உடன்பாடு வந்து இல்ல முழுமையான்ற மாதிரியே பேசியிருக்காரு. அவர் கூட்டணியில முழுமையா வந்துட்டாரா, இல்ல எப்போ வேணா அது வந்து குளறுபடியாக வாய்ப்பு இருக்கா? ஏமா, நிலாவுக்கு ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தன் போனான். அவன் இங்கே போகும்போது அவன் மனோநிலை எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டா நான் சொல்ல முடியுமா? அவன்கிட்ட கேட்கணும். நீ சொல்றதை நீ அவர்கிட்ட மறக்காம போய் கேட்டு சொல்லுமா, எனக்கு கொஞ்சம் சொல்லுமா. உங்க பார்வையில் எப்படி பாக்க? என் பார்வை இல்லம்மா, இது பார்வை என்ன இருக்கு? என் பார்வையெல்லாம் நல்லா இருக்கு, இன்னும் கண்ணாடியே போடல. அவர் என்ன சொன்னார் என்பதை அவர் கருத்து சொன்னாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய நாம அதுக்கு எப்படி கருத்து சொல்ல முடியும்? ஓகே. விஜய் அவர்கள் பல விமர்சனங்கள், அதாவது தேர்தலுக்கு முன் பாத்தீங்கன்னா அவர் மேல நீங்க வந்து புதுசா வந்திருக்கீங்க, நடிகர், உங்களுக்கு வந்து அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா இப்ப இந்த 10 நாள்ல பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, அதுலயும் பல விமர்சனங்கள் வந்திருக்கு. இந்த ஆட்சின்றது எப்படி அவர் நடத்துறாரு, எப்படி கொண்டு போறாரு சார் அவர்? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்கா. அங்கே கூட ரீகன் ஒரு நடிகர் ஜனாதிபதி வந்தார், உங்களுக்கு தெரியுமா? அவன் நடிகரா செருப்பு தைக்கிற தொழிலாளியா இருந்தவன் ஜனாதிபதி வந்திருக்கான், ஆப்ரஹாம் லிங்கன். அவன் என்ன தொழில் பண்ணாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் மனுஷனா இருக்கிறானா, சக மனுஷனை மதிக்கிறானா, அதுதான் முக்கியம். நீங்க பெரிய மேதையா கூட இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், யாரை பார்த்தாலும் டேய் வாடா அப்படிங்கிறவன் மனுஷத்தன்மை இல்லாதவன், அவனை நம்ம ஏற்றுக்கணும். யாராக இருந்தாலும் மனிதனாக இருக்கிறவனை, சக மனிதனை மதிக்கிறவனை, தவறு செய்யக்கூடாது என்று நினைக்கிறவனை, நேர்மையாளனை ஆதரிக்கணும். அதுதான் புத்திசாலிகள் செய்கிற வேலை. நான் புத்திசாலி என்பதால் நான் விஜயை ஆதரிக்கிறவர், நடிகருங்கிறதுக்காக வேற எதுக்கும் இல்லை. சாதாரண வறுமையில் பிறந்த என்னை இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்து அமர வைத்தவர்கள் இந்த தமிழ் மக்கள். நான் எல்லாவற்றிலும் நிறைவோடு வாழ்கிறேன். என் கடைசி காலத்தில் எனக்கு இந்த வாழ்க்கையை தந்த இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறேன், அதற்காக வந்திருக்கேன்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்தோடனே அவர் பேசின முதல் வார்த்தை என்ன? நான் எந்த சூழ்நிலையிலும் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன். நான் மட்டுமல்ல, என்னோடு இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் கூட அதை செய்ய அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அதை ஆதரிக்கிறீங்களா? எப்படி? ஆனால் அது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி. சாத்தியமானா ஏமா, இன்னும் 100 வருஷத்துக்கு வாழ்றவங்களுக்கு சாத்தியமா? இல்ல இல்ல, அதுக்காக தூக்குல தூங்குவியா?
நம்ம பயணத்தை போயிட்டே இருக்கணும். இப்படி ஒரு சாத்தியமான கேள்வி கேட்டாவே பழைய துணை முதல் மந்திரி மாதிரி கேட்கிறோமா? அப்படி இல்லைங்க சார். இப்ப வெளியிருந்த அதிமுகல இருந்து 25 பேரும் வந்து ஆதரவு தராங்க. அவங்க மேல பாத்தீங்கன்னா கரப்ஷன் கேஸ் ஆனது ஒவ்வொருத்தர் மேலயும் இருக்கு. இப்ப கேள்வி கேட்கிற இவர் மேல மட்டும்தான் இல்ல, யாரு மு.க. ஸ்டாலின் அவர் மேல மட்டும் குற்றச்சாட்டு இல்லை. நான் என்ன சொல்றேன், மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு கட்டத்தில் தன்னை மாற்றிட்டு தான் மிகப்பெரிய ஆன்மீகவாதியா மாறினா யாருமா? கொள்ளைக்காரன் இருந்த வால்மீகி ராமாயணத்தை எழுதினான். அது மாதிரி மனிதனுடைய மனம் என்பது நிலையானதல்ல. நேற்று வரை அவர் தவறு செய்திருக்கலாம், இன்றைக்கு அவன் திருந்தினால் நம்ம வரவேற்போம். நேற்று வரையிலும் யோகியனாவே இருந்த இன்னைக்கு தப்பு பண்ணா அதை கண்டிப்போம். அது மாதிரி நேற்றைய வாழ்க்கையை விடு, இன்றைக்கு அவனுடைய மனோனுடைய அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய பேச்சு, அதை வைத்து தான் அவனை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும். அப்ப அவர் தலைமையில இருக்கிறதால அவர் அந்த கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாரு. ஊழல்ன்றது கட்டுக்குள்ள இவங்க மாறினவங்களதான கூடவே வைக்கிறாரு, இல்லைன்னா வேடான்னு சொல்றாரு. ஒரு தப்பான ஒருத்தன் வந்துட்டான்னு நான் பேர் சொல்ல விரும்பல, 24 ஹவர்ஸ்ல அந்த மந்திரிக்கு முன்னால சேர்ந்து அவனை கூப்பிட்டு உன்னை எப்படி சேர்த்தேன்னு கேட்டு அவனை கட்சி விட்டு நீக்கிட்டாருல. அந்த எண்ணம் இருக்குல்ல, கொலைகாரன் கொள்ளக்காரன் ஊரை கெடுக்கிறவன் அப்படின்னு தெரிஞ்சா சேர்க்க கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. இதுக்கு முன்னால் அப்படி இல்லையே, ஊரறிந்த உலகறிந்த அவர்கள்லாம் வந்து உல்லாச வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுத்தது அந்த அரசு. இது அப்படி இல்லை. தவறுகளே நடக்காத ஒரு ஆட்சியை உலகத்தில் இதுவரை எவனும் தரல, இனிமேலும் தர முடியாது. அதை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சியை சொல்வதல்ல, தவறுகள் நடந்தால் அதற்கு பின்னால் அந்த ஆட்சி எடுக்கிற நடவடிக்கை, அந்த நடவடிக்கை சரியானதா தவறானதா அதை விமர்சிப்பது மட்டும்தான் புத்திசாலித்தனமானது, நேர்மையான அணுகுமுறை. அதை விட்டுட்டு வேற மாதிரி பேசினா அதுல நேர்மையும் இல்லை, உண்மையும் இல்லை, வாய்மையும் இல்லை. நீங்க சொன்னீங்க இல்லையா சார், பல வழக்குகள் வந்து திமுக சார்பில் ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதே இருக்கு. இப்ப அந்த வழக்குகள் எல்லாம் வந்து விஜய் அவர்கள் கையில் எடுப்பாரா? அதற்கான தண்டனையானது அவங்களுக்கு கிடைக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசை விரைவில் நிறைவேறுமா? தொடர்ந்து எங்களுக்கு இது போன்ற பல தகவல்களை நீங்க பகிர்ந்துட்டே இருக்கணும்ன்றதுதான் எங்க ஆசை சார். பல நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.